வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய திருக்கோயில் உலக பிரதிஷ்டி பெற்ற ஒரு கோயிலாக கருதப்படுகிறது. அருணகிரிநாதரால் பாடப்பட்ட சிவன்மலை கோவிலில் உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்கிறது. அதாவது ஆண்டவன் உத்தரவு பெட்டி. நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் உண்டு. சிவன்மலை ஆண்டவர் பக்தர் கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வழங்கி வரக்கூடிய ஒரு வாழ்க்கையான ஒரு விஷயமாக உள்ளது. பக்தருடைய கனவில் தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூக்களை வைத்து உத்தரவு கேட்பார்கள். வெள்ளைப்பூ விழுந்தால் அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருட்கள் மாற்றப்படுகிறது. இதுவரை இங்கு மண், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள் போன்ற பலவிதமான பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் சமுதாயத்தில் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. அதன்படி 26/9/2024 வியாழக்கிழமை முதல் சிவப்பு புடவை வைத்து பூஜை செய்யப்படுகிறது. இதற்கு முன்னதாக 17/8/2024 அன்று இளநீர் வைத்து பூஜையானது குறிப்பிடத்தக்கது. இளநீர் வைத்து பூஜையாதன் காரணமாக தென்னை மரத்தில் தேங்காயினுடைய உற்பத்தி கம்மியானதாகவும் தேங்காயினுடைய விலை 22 ரூபாயிலிருந்து 1 கிலோ 56 ரூபாய் வரை உயர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி 9/12/2024 கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது. காசி தீர்த்தம் என்பது ஒரு ஆன்மீகத்தினுடைய அடையாளமாகவே சொல்லலாம். காசி தீர்த்தம் எவ்வளவு ஆண்டுகள் வைத்தாலும் கெட்டு போகாது என்று சொல்வார்கள். அதனுடைய pH வேல்யூ என்பதும் அதிகமாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட காசி தீர்த்தத்தை தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் கிரகப்பிரவேசத்திற்கு அன்றும் வீடுகளிலும் பயன்படுத்துவார்கள். ஏனென்றால் அங்கிருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன், எதிர்மறையான ஆற்றல்கள் அங்கிருந்து விலகிச் சென்று அங்கே ஒரு சுபிக்ஷத்தையும் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியையும் கொடுக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அதனால் காசி தீர்த்தத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும், அல்லது வளர்ச்சியோ அல்லது வீழ்ச்சியோ ஏற்படுத்தும். அப்படி இந்த காசி தீர்த்தத்தை வைத்ததின் காரணமாக ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும். மக்களிடத்திலே தெய்வ பக்தி அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தடையின்றி தங்கு தடையின்றி நடைபெறும். அப்படி இல்லாமல் இருந்தால் அதற்கான வீழ்ச்சியாக கோயில்களில் அல்லது அறநிலைத்துறைகளில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தையும் இது குறிப்பதாக இருக்கலாம். மக்கள் மத்தியிலே இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பது இதனுடைய பலனாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.